அஜித்துடைய கார் ரேஸ் வண்டி, இந்த வண்டி டயர் வெடிச்சு விபத்துக்குள்ளாயிடுச்சு. இது ஒரு பரபரப்பான செய்தியா இல்லையான்றதை தாண்டி, ஓகே ஒரு களத்துக்குள்ள இறங்கியாச்சு, கார் ரேஸ் களத்துக்குள்ள. இந்த மாதிரியான விபத்துக்கள் அதெல்லாம் சந்திச்சாகணும். அதெல்லாம் மீறி வந்து அஜித்துடைய அந்த பேஷன், இந்த கார் ரேஸ்ன்ற ஒரு பேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு மும்மரமா உள்ள இறங்கிட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, அவர் சமீபத்தில ஒரு அறிக்கை இல்ல அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். நவம்பர் மாதம் வரைக்கும் நான் கார் ரேஸுக்குள்ள தான் இருப்பேன். அதுக்கிடையில எந்த படமும் நான் கமிட் ஆகல. எந்த படத்த பத்தி நீங்க வந்து பேசாதீங்க. நான் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த கார் ரேஸுக்காக தான் என்னுடைய உடல் எடையெல்லாம் குறைச்சிருக்கிறேன். நான் ஒரு வடிவமைப்பு ஆயிருக்கிறேன். இதுக்காக தான் அத்தனையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு ஒரு 53 வயசுல இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்திருக்குன்னா, அந்த ஆர்வத்தோட வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய உழைப்பு. ரைட்டு நவம்பருக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அக்டோபர்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். நவம்பருக்கு பிறகு மார்ச் அல்லது ஏப்ரல் வரைக்கும் ஒரு ஃபுல் கால் ஷீட் ஒண்ணு குடுக்குறாரு. அந்த படம் தான் ஏகே 64. அந்த படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியா இருக்குது. சரி இதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ சமீபத்தில தயாரிப்பாளரும், நடிகருமான பி.எல். தேனப்பன் ஒரு ஃபங்ஷன்ல பேசியிருந்தாரு. எனக்கு அது நியாயமாவும் பட்டுது. என்னன்னா, இந்த குட் பேட் அக்லி பாட்டு விவகாரம். "எப்பா அந்த பாட்டு விவகாரம் தான் முடிஞ்சு போச்சே, நீ விடமாட்டியா?" அப்படின்னு என்ன கேட்கலாம் வந்து ரைட். ஏன்னா, சில விஷயங்கள் அஜித்துக்கு தெரியாது. அஜித் கண்டுக்க மாட்டாரு. அவர் காதுக்கு போய் சேராது. அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற விஷயங்க அது. சில விஷயங்களுக்கு ஏன் அஜித் வந்து பேச மாட்டேன்றாரு, ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாரு, அவருடைய மேலாளர்கள் மூலியமாக சில விஷயங்கள ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப நவம்பர் வரைக்கும் நான் கார் ரேஸ்ல இருப்பேன். அது பிறகு வந்து நான் வந்து படத்தில நடிக்க வருவேன்னு சொல்ற அவர் வந்து, குட் பேட் அக்லியில் இளையராஜாவுடைய பாட்டு பயன்படுத்தப்பட்ட பொழுது, அது ஒரு பெரிய சர்ச்சையாகி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு, அப்புறம் கங்கை அமரன் வந்து மேடையிலேயே ஒரு மேடையில பேசினார் வந்து, "எப்பா ரூ. 7,00,00,000 குடுத்து உங்க மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் சொன்னாரு. நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆனா அந்த படத்தினுடைய வெற்றிக்கு எங்க பாட்டு தேவைப்படுதேப்பா. நாங்க எங்ககிட்ட வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி கிடக்குது. ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்க குடுத்துட்டு இருப்போமே. எங்க அண்ணன் குடுத்துட்டு இருப்பாரே. ஏன் நீங்க சொல்லல?" அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வச்சிருந்தாரு. அது பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தயாரிப்பு நிறுவனம் வந்து, "நீங்க எங்க ஆடியோ ரைட்ஸ் குடுத்திருந்தீங்களோ, அவர்களிடம் முறைப்படி நாங்க வாங்கியாச்சுங்க. இத வந்து நாங்க வாங்கியாச்சு." இப்ப தேனப்ப என்ன சொல்றாருன்னா, "கங்கை அமரன் பேசுனது மிகப்பெரிய தவறு" அப்படின்றாரு. எப்படிங்க பேசலாம் வந்து? அப்ப இளையராஜா வந்து மத்த பாடல்கள்லாம் எடுத்து கையாளலையா? யூஸ் பண்ணலையா? பிதாமகன் படத்தில வந்து "தக தக தக தகவென ஆடவா" அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். சிம்ரன் ஒரு கேமியோ இதுல ஆடியிருப்பாங்க வந்து. அந்த பாட்டு யாருது? எம்.எஸ். விஸ்வநாதன் தானே. அப்ப எம்.எஸ்.வி வந்து ஏதாவது ஒரு கேஸ போடுறேன், அறிக்கை குடுறேன். அவர் ஏறி மேடையில ஏதாவது அப்ப பேசியிருந்தா, எப்படி உங்களுக்கு வலிச்சிருக்கும்? ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஒரு சம்பளம் குடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான். அடிக்கிறதுல எந்த வச்ச நியாயம்? அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, ஜிவி பிரகாஷ் தன்னுடைய சம்பளத்தை பல இடங்கள்ல விட்டுக் குடுத்திருக்காரு. நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா, கராரா சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் கிடையாது அது. இன்னொரு ஒரு ஆப்ஷன் கூட வச்சிருக்காரு. 1+1 அப்படின்ற மாரி. நீங்க அவர வச்சு படம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, தயாரிச்சீங்கன்னா மியூசிக் ஃப்ரீ. அப்புறம் கராரா ஒரு நெருக்கடியில வந்து, "இல்லங்க எங்களால முடியலைங்க. இவ்வளோ தாங்க சம்பளம் தர முடியும்னா, பரவால்ல விட்டுருங்க" அப்படின்னு. இன்னொரு புரொடியூசர் கூட பேர் மறந்துட்டேன் நானு. ஜிவி பிரகாஷ் வச்சு படம் பண்ணவர் அவரு. படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆவல. அவர் சொன்னது வந்து, "சார் மதுரைக்கு போறதுக்கு ஷூட்டிங்க்கு வந்து ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு குடுத்தா, அந்த டிக்கெட்ட ரிட்டர்ன் கையில குடுத்துட்டு, பென்ஸ் கார் எடுத்துன்னு வராரு சார் அவரு." என்னன்னு கேட்டா, "அங்கங்க ஹைவேல நின்னு டீ சாப்பிட்டு, இளநீர் சாப்பிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கான பெட்ரோல் செலவு என்ன ஆச்சு? அவரு தாங்க எல்லாமே." அப்படின்னு அப்படியேப்பட்ட ஒரு குணமுள்ள ஒரு நபர் தான். அதான் தேனப்பன் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப சொல்றது என்னன்னா, அஜித்துடைய காதுக்கு போவதில்லையா? அந்த காதுக்கு போன விஷயத்துக்கு அஜித் ஒரு பதில் குடுத்தால், "நீங்க பதில் குடுக்காதீங்க. பரவால்ல விடுங்க. நீங்க உங்க வேலைய பாருங்க." அப்படின்னு யாராவது தடுத்து நிறுத்துகிறார்களா? அப்படின்ற ஒரு கேள்வியும் பெரும் கேள்வியா இருக்குது. இப்ப இந்த டூரிங் டாக்கீஸ் சேனல்ல கஸ்தூரிராஜா ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. பிரமாதமா ஒரு இன்டர்வியூவா இருந்தது. அதிலயும் இத பத்தி பேசியிருக்காரு. கஸ்தூரிராஜா என்ன சொல்றாரு, "நான் கார் எடுத்துக்கின்னு அப்படியே கிளம்பி போனப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்க்கு வந்து பசங்கலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா இந்த சாங் என்ன சாங் அப்படின்னு கேட்டவுடனே, "இது அஜித் சாங் சார். குட் பேட் அக்லியோடைய பாட்டு." அப்படின்னு எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா, அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான். அதாவது பாடலாசிரியரா. இந்த "ஒத்த ரூபா தாரேன், கொழுப்பு தட்டு தாரேன்." இந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான். இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாலும், பாடலாசிரியர்னால தான் அந்த படத்தினுடைய புரொடியூசர் நான் தான். அப்படின்னு அதுக்கு ஒரு அது அது என்ன சொல்றாரு கஸ்தூரிராஜா, அவரும் இதே போல தான் கங்கைமரன் மாரி சொல்றாரு அது. "நீங்க ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் பாட்டு. அந்த பாட்ட நான் எப்படி உருவாக்குனேன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு 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 தகவலா, சார் உங்க பாட்டு தான். நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டுமா? நீங்க வந்து ஆடியோ கம்பெனி குடுக்குறீங்க, இளையராஜாவுக்கு குடுக்குறீங்க, யாருக்கு குடுக்குறீங்க ரைட்டு. யூஸ் பண்ணிக்கிட்டுமா?
இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கீழே ஒரு பேர் வந்து பாடலாசிரியர் கஸ்தூராஜா, ஏதாவது ஒரு அங்கீகாரம். நானும் வந்து யார்கிட்டயும் பணம் காசுலாம் கேட்க போறதில்ல. என்னுடைய 2 பசங்கள் செல்வராகவன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த பாடல் உருவான விதத்த ஒரு சுருக்கமா சொல்லியிருந்தாப்புல. அது என்னன்னா, நான் ராசாவின் மனசுல இளையராஜா தான் மியூசிக். இளையராஜாவும் கஸ்தூராஜாவும் பக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்க. 2 பேரும் வந்து அது ஒரு ஊர் பாசம் தனியா உண்டு. அதனால தான் இளையராஜாவுடைய பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறதுக்கு இளையராஜா அனுமதிச்சுட்டாரு. என் ராசாவின் மனசுல பண்ணியாச்சு. பண்ணி முடிச்ச பிறகு அதன் பிறகு நான் தொடர்ச்சியா தேவா கூட தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து ஒரு பாடலாசிரியரா இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல பாட்டு எழுதணும் அப்படின்றதுக்காக 2, 3 தடவ அவர் ஸ்டுடியோவுக்கு போன பிறகு அவர பார்க்கவே முடியல. போயா அப்படின்ட்டாரு. மத்த பாட்டுக்கு நீ ஏன் பாட்டு எழுத வர? மத்த படத்துக்கு நீ போ அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு ஆப்ஷனா வச்சது, சார் நான் ஒரு சொந்த படம் எடுக்கிறேன். நீங்க தான் மியூசிக் பண்ணி தரணும். நான் பாட்டு எழுதுனா, சரி எடுயா அப்படின்ட்டாரு. அப்போ தேனி பக்கத்துல ஒரு நாட்டுப்புற திருவிழா ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது. நானும் என் நண்பர்களும் போனோம். போன உடனே ஜே ஜே ஜேன்னு ஒரு பனிக்காலம் அவ்வளோ கூட்டம். பெட்ஷீட் கிட்ஷீட்லாம் போர்த்திக்கிட்டு ஜனம் கலையாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில தான் இந்த "ஒத்த ரூபா தாரேன்" அந்த மெட்டோட அங்க இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்கள் பாடுன அந்த பாட்டு என் மனசுக்குள்ள வந்தது. அவங்க வேற ஒரு வரிய, ஒரு டம்மி வரிய போட்டு வேற அவங்களுக்கான வரிய போட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பவே தோணுன வரி தான் இந்த "ஒத்த ரூபா தாரேன் ஒழுப்பு தட்டு தாரேன்". ஓகே பாட்டு ரெடி நம்மகிட்டன்னு சொல்லி இளையராஜா கிட்ட வந்து இதுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்தேன். ஏங்க ஏன்பா யாரோ ஒருத்தர் பாடிட்டாங்க அத. நாட்டுப்புற கலைஞர் யாரோ பாடிட்டாங்க. நான் ஃப்ரெஷ்ஷா மியூசிக் பண்ணி தரேன் நான் வந்து. இந்த டியூன் வேணாயா அப்படின்ட்டாரு. நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட 1 வாரம் போராடி, 1 வாரம் போராடி நான் வந்து அந்த பாட்ட வாங்குனேன். எது இந்த "ஒத்த ரூபா தாரேன்". இந்த பாட்டு வாங்கி அந்த படத்தினுடைய "எட்டுப்பட்டி ராசா" படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த பாட்டு தான் ஒரு காரணம். அந்த படம் 365 நாள் ஓடுச்சுன்னா அதுதான். அதுக்கு கூட ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த பாட்டு முதல்ல வந்து ஸ்ரீவித்யா, மறைந்த ஸ்ரீவித்யா அவர்கள வச்சு எடுக்கிறதா இருந்து, அப்புறம் அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி, குஷ்பு அவங்ககிட்ட போயிட்டு கேட்கலான்னு போயிருந்தோம். குஷ்புக்கும் அப்போ வந்து பெரிய மார்க்கெட்லாம் இல்ல. போனப்போ, "ஓகே சார் நான் நடிச்சு தரேன்." ஏன்னா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்கள வச்சு தாம்மா எடுக்கலாம்னு இருந்தேன். இந்த நேரம் நீங்க தான் ஞாபகத்துக்கு வந்தீங்க. நான் "ஓகே சார் எடுத்துக்கலாம்." அப்படின்போது, "இல்லம்மா என்கிட்ட காசு கிடையாது. இப்போதைக்கு நான் ரொம்ப பயங்கர ஃபைனான்ஷியலா ரொம்ப டைட்டா இருக்கேன்." அப்படின்போது, "நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா சார்?" அப்படின்னு அந்த குஷ்பு சொன்ன அந்த வார்த்தை வந்து ஏன்னா மறுநாள் நான் வந்து ஒரு வெளிநாடுக்காக போக போறேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க அந்த பாட்டு எடுத்துருங்கன்னும்போது 36 மணி நேரத்தில அந்த பாட்ட எடுத்தேன். அப்படின்னு கஸ்தூரிராஜ் சொல்லுது. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, "நீங்க குட் பேட் அக்லியில் அந்த பாட்ட யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கான அங்கீகாரம் ஒரு சிறு அங்கீகாரத்த நீங்க ஏன் குடுக்காம விட்டீங்க? குடுத்துருக்கலாமே." அப்படின்ற ஒரு கேள்வி மிக நியாயமான கேள்வி. இந்த இடத்துல தான் பல பேருடைய கேள்வி என்னன்னா, இது ஏன் அஜித் நாலேட்ஜுக்கு போகாதா? ஒரே வேளை இந்த பேட்டிய கூட அஜித் பார்த்திருக்க மாட்டாரா? இப்ப நான் பேசுறது கூட அஜித் பார்த்திருக்க மாட்டாரா? அப்படின்னா அவருக்கு தேவையானது மட்டும் தான் அறிக்கையாவும், விஷயமாவும் குடுப்பாரா? அவருக்கு தேவையில்லாதத சொல்ல மாட்டாரா? அல்லது தேவையானதை சொல்லும் பொழுது அவருக்கு கூட இருக்கவங்க யாராவது ஃபில்டர் பண்ணிடுறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தடவ விதார்த்துக்கிட்ட பேசியிருக்கும்போது அவர் தான் சொன்னார் வந்து. நெறைய பேர் கூட தெரியும் வந்து, வீரம் படத்தில டக்குனு அ அஜித் தான் வந்து, "விதார்த்துக்கு குடுங்க அந்த கேரக்டர." அப்படின்னு சொன்ன பிறகு, நான் வேற ஒரு படம், மீரா கதிரவனுடைய படம் ஒண்ணு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தில நம்ம நடிக்கிறோமேன்னு சொன்னப்போ, அஜித்தே அந்த மீரா கதிரவன் டைரக்டர் கிட்ட பேசி, அந்த கால் ஷீட்ட வாங்கி என்ன நடிக்க வச்சிருந்தாரு. நான் அந்த படத்தில கிட்டத்தட்ட 107 நாள் அஜித் கூடவே ட்ராவல் பண்ணிட்டேன். ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ வந்துருங்கன்னுவாரு வந்து. ஒரு மனுஷன் வந்து நல்லவனா நடிக்கிறது 1 நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 4 நாள் நடிக்கலாம். 5வது நாள்லேருந்து மாறிடும். ஆனால் 107 நாளும் ஒரு ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறார் அப்படின்னா, அது அஜித் மட்டும் தான். இது வந்து நடிப்பு கிடையாது. நீங்க நடிச்சா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து வெளிப்பட்டு போயிடும். அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில வீரம் படத்தினுடைய முதல் ஷாட்ட வந்து கிளாப் அடிச்சு தொங்க வைக்கிறது யார்? ஆரம்பிக்க வைக்க சொன்னது வந்து விதார்த் பண்ணட்டும் அப்படின்னு அஜித் தான் சொன்னாரு. இந்த இடங்கள்ல வந்து அங்கீகாரம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஏன்னா ஃபாரினுக்கு வந்து சாங்குக்கு வந்து ஷூட் பண்ணாங்க. என்னையும் கூட்டிட்டு போயிட்டாரு. விசாலாம் போட்டு. அவருக்கு என்ன பொருள் வாங்குவாரோ அத தான் வாங்குவாரு எனக்கும். அவ்வளோ ஏங்க வந்து வைசாக்ல ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. விதார்த் என் பைக்ல ஏறுங்கன்னு சொல்லி ஒரிசாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு ரோட்டு கடையில நின்னு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, "சார் என்ன சார் நீங்க வந்து ரோட்டு கடையில?" அப்படின்னு. "இல்லைங்க தமிழ்நாட்டுல, சென்னையில எனக்கு இந்த ஆசை இருக்குது. என்னால சாப்பிட முடியுங்களா? அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட வேண்டியதா இருக்குதுன்ட்டு" அஜித் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இத சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் தெரிந்த மனிதர் வந்து தல அஜித். இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் போகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இனிவரும் காலங்களில் எல்லாம் தெரிந்து எல்லாவற்றுக்குமான பதிலை அஜித் தர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.